சின்ன வயசுலலாம் நம்ம பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, பாட்டியும் தாத்தா உனக்காக ப்ரே பண்ணிக்கிறோம், நீ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக ஒரு வேலையோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஈசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இப்போ கவலையாக இருக்கீங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்கன்னு. வேதத்தில் பாருங்கள், யோவான் 16:22 போட்டிருக்கு, நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா நம்மளுக்கு இருதயத்தில் சந்தோஷத்தை தரது மட்டும் இல்லாமல் அந்த சந்தோஷத்தை யாருமே உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாதுன்னு நம்மளுக்கு வாரண்டியும் தராரு. அதனால நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை எவ்வளோ கவலையாக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏசப்பா அதை நிச்சயமாக மாற்றுவார். அதை விசுவாசத்தோடு இந்த வசனத்தை அறிக்கை செய்து நீங்கள் நான் ரிசீவ் பண்ணுறேன் ஏசப்பான்னு விசுவாசத்தோடு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் கவலையெல்லாம் சந்தோஷமாக மாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் சத்ரு அந்த கவலையை அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போடாதபடி அதை பாதுகாத்தும் கொள்வார். அதனால் விசுவாசத்தில் நிலைத்திருங்க, அறிக்கை செய்யுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். When we go to our grandparents' house and when we say that we have some problem or we are not getting any job or something like that, our grandparents will tell us, don't worry my dear, we both will pray for you. Next time when we see you, you will definitely get a job. Likewise, in our life, our God is telling us, next time when I see you, all your sorrows will be gone and you will rejoice. Look what the Bible says in John chapter 16 verse 22. Now is your time of grief, but I will see you again and you will rejoice, and no one will take away your joy. Amen. Our God is going to take away all our grief and we are going to rejoice. So whatever situation you might be in, don't worry, because our God is powerful to change your situation and make all your grief fade away, and He will make you rejoice. So confess this verse with faith and say, Lord, I receive it, and He will make you rejoice, and He will make all your sorrows fade away, and He will give happiness in your heart. So stay in faith, confess this verse and receive your blessing. God bless you all. Have a blessed day. Amen.